இந்தியா எப்பப்பெல்லாம் அவுட் சைட் கண்ட்ரியில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் வாஷிங்டன் சுந்தர் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி என்னதான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஓப்பனராகவும் இறக்குவாங்க, பினிஷிங் ரோல்லையும் இறக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ட்ரா வேணும்னா வாஷிங்டனை கொண்டு வா, அதாவது சேஸ் பண்ணுமா வாஷிங்டனை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் சைடு போயிருக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காப்புல. அந்த கேப்பா பிரிஸ்பன்ல சேஸ் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தரோட பங்களிப்பாகட்டும், இன்னைக்கு மான்செஸ்டர் இங்கிலாந்து கூட ட்ரா பண்ணதுக்கும் முழு முக்கிய உதாரணமே நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். ஏன்னா நம்பர் 5ல இறங்கி ஒரு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டராக செஞ்சுரி அடிப்பதெல்லாம் இதே ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸம்லரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா இவரோட இடத்த பிடிச்சிருவாப்புல. ஒன் சைடு அக்சர் பட்டேல் இருந்தாலும் சடேஜாக்கு அப்புறம் அக்சர் பட்டேலா வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஆடினாலும் சான்ஸ் இல்லை. ஏன்னா குல்தீப் யாதவுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்சியல் கிடையாது. ஸோ வாஷிங்டன் சுந்தரையும் அக்சர் பட்டேலையும் சடேஜா போனதுக்கு அப்புறம் ஆட வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். பட் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் நம்ம ஊர் பையன், சென்னை பையன் வாஷிங்டன் சுந்தர் இங்கிலாந்துல போய் வேர்ல்டு டெப்பர்டு என்கிற மான்செஸ்டர்ல சம்பவம் பண்ணது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பொறுமை, நிதானம், அதே மாதிரி ஆக்ரோஷம், அக்ரஷன் எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அது டே 5ல ஒரு நம்பர் 5ல இறங்கி பொட்டன்ஷியலா டேலண்டடா ஆடி டெஸ்ட் செஞ்சுரி போடுறது செம்ம பர்ஃபார்மன்ஸ். அதுலயும் பாருங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்திருக்கு, அதாவது மெய்டன் செஞ்சுரி. அதுவுமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் அடிக்கல, இந்தியாவில் அடிக்கல, வேற எந்த கண்ட்ரிலையும் அடிக்கல, இங்கிலாந்துல அடிச்சிருக்கிறாப்புல. அது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு டீம்ல தனது பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி டீமுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாப்புல. அது கூட சடேஜா அருமையா சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஒரு டிஃபெண்ட் பண்ணணும்னா சடேஜா மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்பின்னர்ஸ் இங்கிலாந்த தம்பித்து போன தருணமா ஆக்கி இருக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன், ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறேன். ஏன்னா சடேஜாக்கு அப்புறம் ஃபியூச்சர் ஸ்டார் உருவாயிட்டாரு. 25 ஏஜ் தான் ஆயிருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ செம பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வர்றாப்புல. அதே மாதிரி ஒரு எண்டில் வாஷிங்டன் சுந்தர் அருமையான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாலும் இன்னும் 2ல வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருந்து அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை வேற மாதிரி ஒரு பிளேயரா உருவாக்குனது ரவீந்திர ஜடேஜா தான். ஆனா ஆஃப் ஃபீல்ட்ல யாரா வேணா இருக்கலாம், ஆனா ஆன் ஃபீல்டு அந்த டே 5ல இங்கிலாந்து வாஸ் இந்தியா 4th டெஸ்ட் மான்செஸ்டர்ல சடேஜா ஒரு முக்கிய கீயா இருந்திருக்காரு வாஷிங்டன் சுந்தருக்கு. அவர் ஒரு வகையில செஞ்சுரி போட்டாலும் ஆனா வாஷிங்டன் சுந்தரோட வெற்றி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, நிறைய செஞ்சுரி போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சுட்டு அது இங்கிலாந்து கிரவுண்ட்ல வரும்போது அந்த ஃபீல் இருக்கே, வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு கான்பிடென்ட குறிக்கும். அதாவது வாஷிங்டன் சுந்தர் கடந்து வந்த பாதை இப்ப கரண்ட் கிரிக்கெட்ல அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 30லிருந்து 44 மாறி இருக்கு. அதாவது இறங்கினா ஒரு 44 அடிப்பாரு சாலிடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பவுலிங் ஆவரேஜ் 27.87, அதாவது ஒரு ஓவருக்கு 1 or 2 ரன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸை இப்படியே கண்டினியூ பண்ணார்னா 25 வயசுல இருந்து அடுத்து 35 வயசு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு அடுத்த சடேஜாவா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாஷிங்டன் சுந்தருக்கு செம பர்ஃபார்மன்ஸ், செம டேலண்ட், செம பொட்டன்சியல் இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா நம்ம பையன் வாஷிங்டன் இந்தியன் கிரவுண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ இல்லையோ, சேனா கண்ட்ரீஸ்ல செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் தனது வாழ்நாளில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை அடிச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.